இந்தியாவோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு சேலரி எவ்வளோன்னு தெரியுமா? அதாவது எம்எல்ஏ, எம்பி, சிஎம் தெரியாது, பட் கெஸ் பண்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வரோட சேலரி எவ்வளோன்னு தெரியுமா? எடுத்தோடனே இந்த கேள்வியா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க ஒவ்வொரு சிஎம்க்குமே வந்து சேலரி எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. தெலுங்கானாவோட சிஎம் தான் இருக்கிறதுல அதிகமா வாங்குறாரு. அவருக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. நம்ம சிஎம்க்கு மேபி 2.5 லட்சம், 2,85,000 ரூபாய். அதே மாதிரி திருப்பூரால தான் இருக்கிறதுலே கம்மி, 1,05,000 ரூபாய். தமிழ்நாடோட எம்எல்ஏஸ்ல எவ்வளவு சேலரி வாங்குறாங்கன்னு தெரியுமா? 1 lakh. கரெக்ட், 1,05,000 வாங்குறாங்க. இந்தியாவோட பிரசிடென்ட்டோட சேலரி எவ்வளவுன்னு தெரியுமா? 6 lakhs. கம்மியா? கரெக்டா சொல்லிட்டேன். இல்ல, க்ளோஸ் ஆன கெஸ் தான், கரெக்டா சொல்லல. ஆனா நான் எதிர்பார்க்கல. 5 லட்சம். வைஸ் பிரசிடென்ட்டோடது 3.5 லட்சம். 4 லட்சம். என்னடா அது? பிஎம் ஓட சேலரி எவ்வளவுன்னு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்ட்டை விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோசிங்க. 5 lakhs. 2,80,000 ரூபாய். நம்ம சிஎம்க்கும் பிஎம்க்கும் ஒரே சேலரியா? கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, கவர்னருக்கு வந்து 3,50,000 ரூபாய் சேலரி. என்னது இது? பிஎம் விட கவர்னருக்கு ஜாஸ்தி. போராட்டம் பண்ணுங்கடா. 2,50,000 ரூபாய் வாங்குறவங்க போராட்டம் பண்ணோம்னா இந்தியாவோட ஆவரேஜ் சேலரி எவ்வளவு தெரியுமா? ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜா நிறைய பேர் நிறைய வாங்குறாங்க, நிறைய பேர் ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. ஒரு 20,000 ரூபாய், 32,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அது எதனாலன்னா வந்து அந்த டிஸ்பாரிட்டி ரொம்ப அதிகம். ரொம்ப நிறைய வாங்குறவங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய வாங்குறாங்க, கம்மியா வாங்குறவங்க ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. அதனாலதான் ஆவரேஜ் வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்